ஹை கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்ல வந்து இந்த நீடில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஸ்டெப்ல வந்து நம்ம மாத்தி மாத்தி போடுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க போடும்போது லீனியர் மிக்சரா போகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கம்மியாகவும் காற்று ரொம்ப அதிகமாகவும் போகும். செகண்ட் ஸ்டெப்ல போடும்போது வந்து லீன் மிக்சர்ல உள்ள போகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்ரோலும் நார்மலான காத்தும் உள்ள போயிட்டு இருக்கும். அப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா ஐட்லிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி பெட்ரோல் பாதி ஏர் உள்ள போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது ஸ்டெப்ல நீங்க போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரிச் மிக்சரா உள்ள போகும். அதாவது பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாகவும் காத்து கம்மியாகவும் உள்ள போகும். லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ரிச்சர் மிக்சர். ஸோ இந்த மாதிரி ரிச்சர் மிக்சர்ல நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் தான் உள்ள போகும். காத்து வந்து ரொம்ப கம்மியா உள்ள போகும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் இதுல வந்து 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த 3வது ஸ்டெப்ல போட்டு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இல்ல கொஞ்சம் பிக்கப் ஏதாவது தேவை அதிகமா வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டெப்ல போட்டு வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ